வெல்கம் டு பிரதி பேபிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தையோட ஸ்கின் கலரை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஒரு குளியல் பொடி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட்டு வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். ஸோ தட் நீங்கள் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். நிறைய பேர் என்கிட்ட கமெண்ட் செக்ஷனில் கேட்குறீங்க, குழந்தையோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு பெஸ்ட்டு சோப் எதுன்னு சொல்லுங்கன்னு. நம்ம குழந்தைக்கு சோப்பு யூஸ் பண்ணி அவங்களோட ஸ்கின் கலர் இன்க்ரீஸ் பண்ணுறத விட இந்த மாதிரி வீட்டிலையே ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ண இந்த பாத்திங் பவுடர் யூஸ் பண்ணி அதை குழந்தைக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறதுனால அவங்களோட ஸ்கின்னுக்கும் ரொம்பவே நல்லது, ப்ளஸ் ரிசல்ட்டும் கூட ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த பவுடரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, அதை எப்படி குழந்தைக்கு யூஸ் பண்ணுறது நான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த ஹோம்மேட் பாத்திங் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 2 இன்க்ரீடியன்ட் மட்டும்தான் வேணும். ஃபஸ்ட்டு இன்க்ரீடியன்ட் பச்சைப்பயிறு. இந்த பச்சைப்பயிறு பேபியோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அண்ட் நம்ம ரெகுலர் பேசிக்ஸில் யூஸ் பண்ணிட்டு வரும்போது அதோட ரிசல்ட் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த பச்சைப்பயிரை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைக்கலாம், அப்படி இல்லைனா நல்லா ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் காய வச்சும் அரைச்சிக்கலாம். இந்த பவுடரை நம்ம குழந்தைக்கு யூஸ் பண்ண போகிறதுனால இதை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா சலிச்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லை இதுக்கு பதிலாக நீங்கள் கடையில் கிடைக்கிற பச்சைப்பயிறு மாவும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கடையில் சப்போஸ் வாங்கி யூஸ் பண்ண போகிறீங்கன்னா நல்ல பிராண்ட் சூஸ் பண்ணி அதை வாங்கிக்கோங்க. அடுத்த இன்க்ரீடியண்ட் கோதுமை மாவு. இதுவும் நீங்கள் வீட்டில் அரைச்ச கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை கடையில் நல்ல பிராண்டாக பார்த்து வாங்கி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பச்சைப்பயிறு மாவு கோதுமை மாவு இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணோம்னா நம்மளோட பாத்திங் பவுடர் ரெடி. இதோட அளவு இப்போ நான் சொல்கிறேன். 3/4 கப் பச்சைப்பயிறு மாவுக்கு 1/4 கப் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இதோட ரேஷியோ இதுதான், 3:1. பச்சைப்பயிறு மாவு அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இது ரெண்டையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஹோம்மேட் பாத்திங் பவுடர் ரெடி. இந்த பாத்திங் பவுடரை நீங்கள் உங்கள் குழந்தைக்கு டெய்லியும் குளிக்க வைக்கும்போது சோப் போட்டு குளிக்க வைப்பீங்க இல்லையா, சோப்புக்கு பதிலாக இந்த பவுட்ரு யூஸ் பண்ணி அவங்கள நல்லா மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க வைக்கலாம். ஒரு க்ளீன் பவுலில் குழந்தைய குளிக்க வைக்கிறதுக்கு தேவையான அளவு பவுட்ரு எடுத்துகிட்டு அதில் தேவையான அளவு தண்ணி, அந்த பவுட்ரை மிக்ஸ் பண்ணுறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குழந்தைய சோப் போட்டு குளிக்க வைப்போம் இல்லையா, அந்த மாதிரி சோப்பு குழந்தைக்கு யூஸ் பண்ணாமல் சோப்புக்கு பதிலாக நீங்கள் இந்த பாத்திங் பவுடர் இருக்கு இல்லையா, இதை அவங்களோட உடம்பு ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு குளிக்க வைங்க. அண்ட் இன்னொரு மெயினான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி எந்த ஒரு ஹோம்மேட் பாத்திங் பவுடர் குழந்தைக்கு யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அவங்கள குளிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் ஆயில் மசாஜ் பண்ணிவிடுங்க. உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ணுறீங்களோ அதையே யூஸ் பண்ணி அவங்களுக்கு நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி விடுங்க. ஆயில் மசாஜ் பண்ணும்போது அவங்களோட பிளட் சர்க்குலேஷன் அதிகமாகும். ஸோ இதனாலேயே அவங்களோட ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ண முடியும். அந்த ஆயிலை லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு அதை குழந்தையோட பாடி ஃபுல்லாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவங்கள குளிக்க வைங்க. குளிக்க வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி சோப் எதுவும் யூஸ் பண்ண வேணாம், இந்த பாத்திங் பவுடரையே நீங்கள் யூஸ் பண்ணி அவங்கள குளிக்க வச்சிடலாம். அண்ட் இன்னொரு விஷயம், குழந்தைய குளிக்க வைக்கும்போது எப்பவுமே வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப சூடான தண்ணியிலையும் குழந்தைய குளிக்க வைக்க வேணாம். ஹாட் வாட்டரில் நம்ம குளிக்க வைக்கும்போது அவங்களோட ஸ்கின் ட்ரை ஆகிடும். ஸ்கின் ட்ரை ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட ஸ்கின் கலர் குறையும். ஸோ எப்பவுமே குழந்தைய குளிக்க வைக்க வார்ம் வாட்டர் மட்டும் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மெயினாக நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் உங்கள் குழந்தைக்கு பாத்திங் பவுடர் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு பேட்ச் டெஸ்ட் பண்ணுங்கள். அவங்களோட ஸ்கின்ல ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் இந்த பவுடரை ஜஸ்ட் அப்ளை பண்ணி பாருங்கள். அவங்களுக்கு எந்த ஒரு அலர்ஜியும் இல்லை, இரிட்டேஷன் எதுவும் இல்லை, இந்த பவுடர் உங்கள் குழந்தைக்கு நல்லா செட் ஆகிடுச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் அதை அவங்களுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இன்னும் இது போல் நிறைய பேபி ஃபுட் அண்ட் பேபி கேர் டிப்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.